Good morning, students. And now we are going to see about ethanol. Ethanol is commonly known as alcohol. Ethanol is commonly known as alcohol. Common ethanol என்னன்னு சொல்லுவோம் alcohol. All alcoholic beverages and some cough syrup contain ethanol. இந்த ஆல்கஹால் உள்ள குடிபானங்கள்லையும் சரி இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிரப்லையும் காமனாக என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு எத்தனால் இருக்குது. அதான் ஆல் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் அண்ட் சம் காஃப் சிரப்ஸ் கண்டெயின் எத்தனால். இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் C2H5OH. எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C2H5OH. இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH. அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த C2 அப்போ CH3 CH2OH. C2H5OH எப்படி விரிச்சு எழுதுவோம்? CH3 CH2OH. அந்த CH3 CH2OH. It is a structural formula for ethanol. Manufacture of ethanol. Ethanol தயாரிப்பு. Ethanol is manufactured in industries by the fermentation of molasses. இண்டஸ்ட்ரீஸில் இந்த எத்தனாலை எப்படி தயாரிக்கிறாங்க? மேனுஃபேக்சர்னா என்னது? தயாரித்தல். எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சுகர் கேன்லேருந்து தான் சுகர் தயாரிக்கிறது. சுகர் கேன்லேருந்து தான் சுகர் தயாரிக்கிறோம். அப்படி சுகர் கேன்லேருந்து சுகர் தயாரிக்கிறது என்ன மெத்தட் ப்ராசஸில் அப்படின்னா கிறிஸ்டலைசேஷன் மெத்தடில் படிகமாக்குதல் முறைப்படி சுகர் கேன்லேருந்து சுகரை தயாரிக்கிறோம். அப்போ அந்த ரிமைனிங் பார்ட் அந்த பை ப்ராடக்ட் அப்படின்னா துணைப்பொருள். பை ப்ராடக்ட்னு என்னது? துணைப்பொருள். அப்போ சுகர் கேன்லேருந்து சுகரை தயாரிக்கும் போது பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது? மொலாசஸ். தமிழில் மொலாசஸ்னால் என்ன அப்படின்னா கழிவுப்பாகு. மொலாசஸ்னால் என்னது? கழிவுப்பாகு. அப்போ சுகர் கேன்லேருந்து சுகரை தயாரிக்கும் போது பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்னது? மொலாசஸ். Molasses is a dark colored syrupy liquid left after the crystallization of sugar from the concentrated sugarcane juice. Molasses contain about 30% of sucrose. ஏற்கனவே என்ன சொன்னேன்? சுகர் கேன்லேருந்து கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் படி சுகர் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான் என்னென்னு பார்த்தோம்? மொலாசஸ். அந்த மொலாசஸில் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு? 30% ஆஃப் சுக்ரோஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. மொலாசஸில் என்ன இருக்குது? 30% ஆஃப் சுக்ரோஸ் which cannot be separated by crystallization. இதை மீண்டும் படிகமாக்குதல் முறைக்கு உட்படுத்த முடியாது. இந்த மொலாசஸை என்ன பண்ண முடியாது? மீண்டும் கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸுக்கு உட்படுத்த முடியாது. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் பை த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். இப்போ இந்த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் படி இந்த மொலாசஸை எதுவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்? எத்தனாலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ எத்தனால்ங்கிறது என்னது? காமன்லி நோன் அஸ் ஆல்கஹால். ஆல் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ்லையும் காஃப் சிரப்லையும் என்ன இருக்குது? எத்தனால் கண்டென்ட் இருக்குது. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH. இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க CH3 CH2OH. இப்போ என்ன எப்படி இந்த மொலாசஸ்ங்கிறது என்னது? சுகர் கேன்லேருந்து சுகரை கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் படி தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் என்னது? மொலாசஸ். இந்த மொலாசஸில் 30% ஆஃப் என்ன இருக்கும்? சுக்ரோஸ் இருக்கும், அதாவது சுகர் இருக்கும். இதை எதுவாக மாற்ற முடியாது? திரும்ப இந்த கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸுக்கு உட்படுத்த முடியாது. இப்போ தான் என்ன பண்ணுறோம்? இந்த மொலாசஸை இந்த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் மூலமாக எதுவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்? எத்தனாலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைல்யூஷன்? டைல்யூஷன்னாலே அடிஷன் ஆஃப் வாட்டர். டைல்யூஷன்னாலே என்னது? அடிஷன் ஆஃப் வாட்டர். இப்போ மொலாசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைல்யூட்டட் வித் வாட்டர் டு பிரிங் டவுன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் டு அபவுட் 8 to 10%. ஏற்கனவே என்ன சொன்னோம்? அந்த மொலாசஸில் என்ன இருக்குது? 30% சுகர் இருக்கா? அதை 8 to 10% ரெடியூஸ் ஆகிறது வரைக்கும் அதில் என்ன பண்ணுறோம்? அந்த சொல்யூஷனில் மொலாசஸில் வாட்டரை ஆட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? டைல்யூஷன். அதான் டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஸ்டெப், addition of nitrogen source.
addition of nitrogen source. Molasses usually contain enough nitrogenous matter to act as food for yeast during the fermentation of process. நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ என்ன ஆட் பண்ணுவோம்னா ஈஸ்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஈஸ்ட்டுக்கு ஃபுட்டை ஆட் பண்ண ஃபுட்டு தேவை. அதுக்கு தேவையான ஃபுட்டாக அதுக்கு நைட்ரஜன் ஆட் பண்ணும். அதனால் ஆல்ரெடி அதுக்கு தேவையான நைட்ரஜன் எதில் இருக்கும்? அந்த மொலாசஸில் இருக்கும். சப்போஸ் அதில் உள்ள அந்த மொலாசஸில் நைட்ரஜன் கண்டென்ட் புவராக இருந்தால் நம்ம என்ன ஆட் பண்ணணுமா? பை த அடிஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் ஆர் அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணணும். Do you understand? First step, dilution of molasses. அந்த மொலாசஸில் உள்ள சுகர் பர்சன்டேஜ் 30% சுக்ரோஸ் இருக்கும். அதை 8 to 10% ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணுறோம். இட் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ ஃபெர்மெண்டேஷன் எப்போ நடக்கும்னா ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது தான் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். அப்போ அந்த நம்ம ஆட் பண்ணுற ஈஸ்ட்டுக்கு தேவையான ஃபுட்டாக எது தேவை? நைட்ரஜன் மேட்டர் தேவை. அப்போ ஆல்ரெடி இந்த மொலாசஸ்லேயே நைட்ரஜன் கண்டென்ட் நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும். நைட்ரஜனஸ் மேட்டர் இருக்கும். சப்போஸ் அதில் அந்த நைட்ரஜனஸ் மேட்டர் புவராக இருக்கும்போது அதுக்காக நம்ம இட் மே பி ஃபோர்ட்டிஃபைனா உரமேற்றுதல். அதுக்கு தேவையான நைட்ரஜனஸ் மேட்டரை ஆட் பண்ணுறதுக்காக உரமேற்றுவதற்காக நம்ம எதை ஆட் பண்ணுறோம்? இப்போ இது அடிஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் ஆர் அமோனியம் பாஸ்பேட். அமோனியம் சல்ஃபேட் ஆர் அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணி ஃபோர்ட்டிஃபை பண்ணுறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த செகண்ட் ஸ்டெப்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். இந்த சொல்யூஷன் அப்டைன் இன் ஸ்டெப் 2. நம்ம ஸ்டெப் 2ல் பெறப்பட்ட சொல்யூஷன் அதை என்னது? மொலாசஸை டைலூட் பண்ணி அதில் ஒருவேளை நைட்ரஜன் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் அமோனியம் பாஸ்பேட் ஆர் அமோனியம் சல்ஃபேட் ஆட் பண்ணி வச்சுருக்கோமா? அந்த சொல்யூஷன் தான் ஸ்டெப் 2ல் கிடைச்ச சொல்யூஷன். இதை எதில் கலெக்ட் பண்ணுறோமா? இஸ் கலெக்டட் இன் லார்ஜ் ஃபெர்மெண்டேஷன் டேங்க். ஒரு பெரிய ஃபெர்மெண்டேஷன் தொட்டியில் கலெக்ட் பண்ணி அதோட என்ன பண்ணுறோம்? ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த மிக்சரை என்ன பண்ணுறோம்? 303 கெல்வினில் ஃபியூ டேஸ் அப்படியே வச்சிடறோம். இந்த பீரியடில் நம்ம ஆட் பண்ண ஈஸ்ட்டில் 2 என்சைம் இருக்கும். வாட் ஆர் த என்சைம் ப்ரெசன்ட் இன் ஈஸ்ட்? இன்வர்டேஸ், சைமேஸுங்கிற 2 என்சைம் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஈஸ்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த என்சைம்ஸ் அந்த மொலாசஸ் அந்த சொல்யூஷனோட அந்த மொலாசஸில் என்ன இருக்குது? சுகர் இருக்கா? சுக்ரோஸ் இருக்குது. அதோட ரியாக்ட் பண்ணி என்னவா கிடைக்குது? நமக்கு எத்தனால் கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். அந்த சுகர் 30% சுகர் இருக்குல்ல மொலாசஸில், அதை டைலூட் பண்ணி 8 to 10% வச்சுருக்கோம். அதனுடைய ஃபார்முலா என்ன? C12H22O11. அதில் டைலூட் பண்ணியிருக்கோமா? ப்ளஸ் வாட்டர். அப்போ வாட்டர் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ப்ளஸ் வாட்டர். நம்ம ஆட் பண்ண ஈஸ்டில் உள்ள இன்வர்டேஸுங்கிற என்சைம் சேர்ந்து அதை எதுவாக மாற்றுது? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பாருங்கள்? அதில் ஈஸ்ட்டில் 2 என்சைம் இருக்குதுன்னு பார்த்தோமா? இன்வர்டேஸுங்கிற என்சைம் தான் இப்போ அந்த சுக்ரோஸை எதுவாக மாற்றிருக்கு? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றிருக்கு. அடுத்து சைமேஸுங்கிற என்சைம் இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸோடு சேர்ந்து எதுவாக கிடைக்குது? எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? The fermented liquid is technically called wash. இந்த புளிப்படைந்த இந்த நீர்வத்துக்கு பேர் தான் என்னது? வாஷ், கழுவு நீர்வம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி தூய்மைப்படுத்துதோம்? டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். நெக்ஸ்ட் ஸ்டெப், டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். த ஃபெர்மெண்டட் லிக்யூட் தட் இஸ் வாஷ். ஃபெர்மெண்டட் லிக்யூட் தான் என்னது? வாஷ். containing 50 to 80% alcohol is now subjected to fractional distillation. இப்போ இந்த கிடைச்ச இந்த வாஷை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு நம்ம உட்படுத்துகிறோம். அப்படி உட்படுத்தும் போது த மெயின் ஃப்ராக்ஷன் பிளான் இஸ் அன் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் விச் கண்டெயின். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிது? அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் கிடைக்குது. ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் அக்வஸ் சொல்யூஷன்? வாட்டர் சால்வெண்ட்டாக உள்ள சொல்யூஷனை என்னென்னு சொல்லுவோம்? அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். வாட் இஸ் நான் அக்வஸ் சொல்யூஷன்? வாட்டர் இல்லாமல் வேறு மற்ற பொருள் சால்வெண்ட்டாக இருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது? நான் அக்வஸ் சொல்யூஷன்.
இங்கே என்ன இருக்குது 95 இந்த ஃபெர்மெண்டட் லிக்யூட் ஆர் வாஷை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது நமக்கு 95.5% ஆஃப் எத்தனாலும் அண்ட் 4.5% ஆஃப் வாட்டரும் கலந்த சொல்யூஷன் கிடைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது அக்வஸ் சொல்யூஷன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது சால்வெண்ட்டாக வாட்டர் இருக்குது, அதனால தான் இதுக்கு பேர் என்னது அக்வஸ் சொல்யூஷன். இந்த 95.5% ஆஃப் எத்தனாலும் அண்ட் 4.5% ஆஃப் வாட்டரும் கலந்த இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் மீன்ஸ் எரி சாராயம். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா என்னது எரி சாராயம். இந்த மிக்சரை திஸ் மிக்சர் இஸ் then reflects over quicklime for about 5 to 6 hours and then allowed to stand for 12 hours. அதாவது 5 to 6 ஹவர்ஸில் இது என்ன பண்ணுறோம், இந்த சுண்ணாம்பு குயிக்லைம்னா என்னது சுட்ட சுண்ணாம்போடு சேர்த்து ரிஃப்ளெக்ட் உருக்கும்போது அது உருக்கி அதை என்ன பண்ணுறோம் 12 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடறோம். வச்சோடனே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பியூர் ஆல்கஹால் கிடைக்கும். திரும்ப அதை டிஸ்டிலேஷன் ஆஃப் திஸ் மிக்சர், அந்த மிக்சரை டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது 100% பியூர் ஆல்கஹால் கிடைக்கும். அந்த 100% ஆஃப் பியூர் ஆல்கஹாலுக்கு பேர் தான் என்னது அப்சொல்யூட் ஆல்கஹால். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்? 95.5% ஆஃப் எத்தனால் ப்ளஸ் 4.5% ஆஃப் வாட்டர் கலந்த மிக்சருக்கு பேர் என்னது ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். வாட் இஸ் அப்சொல்யூட் ஆல்கஹால்? 100% ஆஃப் பியூர் ஆல்கஹால் இஸ் கால் அப்சொல்யூட் ஆல்கஹால். அப்போ நமக்கு ஏற்கனவே என்னது அந்த வாஷ்னா என்னது ஃபெர்மெண்டட் லிக்யூட், அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கிடைக்குது. இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டோட எதை ஆட் பண்ணும்போது குயிக்லைமை சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்சொல்யூட் ஆல்கஹால் கிடைக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 மார்க்கில் உள்ளேருந்து எப்படி கேட்டாலும் உனக்கு எழுத தெரியணும். அப்போ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் த எத்தனால் ஃப்ரம் மொலாசஸ்? மொலாசஸ்லேருந்து எப்படி எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது தெரியுதா? என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணோம்? மொலாசஸ்னால் என்னது கழிவு பாகு. சுகர் கேன்லேருந்து சுகரை கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் படி ப்ரிப்பேர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் என்னது மொலாசஸ். இந்த மொலாசஸை என்ன பண்ணுறோம் மொலாசஸ்லேருந்து எத்தனால் தயாரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம் டைல்யூஷன். டைல்யூஷன்னாலே என்னது அடிஷன் ஆஃப் வாட்டர். அதில் 30% ஆஃப் சுகரை கான்சன்ட்ரேஷனை 8 to 10% ஆஃப் ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் என்னது அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். அதாவது அது அந்த ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஈஸ்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை அந்த நைட்ரஜன் மேட்டர் தான் ஆட் பண்ணும். அப்போ அதுக்கு அந்த மொலாசஸில் நைட்ரஜன் கண்டென்ட் புவராக இருந்தால் நம்ம அமோனியம் பாஸ்பேட் ஆர் அமோனியம் சல்ஃபேட்டை ஆட் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். அப்போ அந்த டைல்யூஷன் பண்ணி அந்த அமோனியம் பாஸ்பேட் ஆர் அமோனியம் சல்ஃபேட் ஆட் பண்ண அந்த மிக்சர் சொல்யூஷனில் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது ஈஸ்ட்டில் 2 என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்வெர்டேஸ் சைமேஸுங்கிற 2 என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் இந்த இன்வெர்டேஸ் என்ன பண்ணுது அந்த சுக்ரோஸோட, ஏன்னா அதில் என்ன இருக்குது சுக்ரோஸ் தானே சுகர் தானே ப்ரெசென்ட் ஆகி சுகர் அனதர் நேம் சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸை ஆர் சுகரை எதுவாக அந்த இன்வெர்டேஸ் என்சைம் சேர்ந்து எதுவாக மாற்றுது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றுது. அந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸில் இந்த சைமீஸுங்கிற என்சைம் சேர்ந்து எத்தனாலாக மாற்றுது. அப்போ இந்த எத்தனால் எப்படி டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது இந்த கிடைச்ச மிக்சருக்கு பேர் தான் ஃபெர்மெண்டட் லிக்யூட் ஆர் வாஷ். இதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 95.5% ஆஃப் எத்தனாலும் 4.5% ஆஃப் வாட்டரும் கடந்த மிக்சர் கிடைக்கும். அதுக்கு பேர் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். இதோட குயிக்லைமை சேர்த்து 5 to ரிஃப்ளெக்ஸ்டு ஓவர் குயிக்லைம் ஃபார் அபவுட் 5 to 6 hours அது ஆட் பண்ணி அதுக்கப்புறமா 12 hours அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது இந்த மிக்சரை ஒரு மிக்சர் கிடைக்கும். அந்த மிக்சரை டிஸ்டிலேஷனுக்கு உட்படுத்தும் போது பியூர் ஆல்கஹால் கிடைக்கும். அந்த பியூர் ஆல்கஹாலுக்கு பேர் தான் என்னது அப்சொல்யூட் ஆல்கஹால். ஓகே, அடுத்து மோர் டு நோ பாருங்கள். ஈஸ்ட் அண்ட் ஃபெர்மெண்டேஷன். ஈஸ்ட் ஆர் சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம். அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. 1 மார்க் கொஸ்டின். இட் இஸ் a 1 மார்க் கொஸ்டின். Yeast are single cell microorganism. Which is single cell microorganism? Yeast are single cell microorganism belonging to the class of fungi. இது எந்த வகுப்பை சேர்ந்தது அப்படின்னா பூஞ்சை இனத்தை சேர்ந்தது. அதான் ஃபங்கை
கிளாஸை சேர்ந்தது. இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய என்சைம் ப்ரெசன்ட் இன் ஈஸ்ட் கேட்டலஸ் மெனி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ரியாக்ஷன். நிறைய சிக்கலான ஆர்கானிக் ரியாக்ஷனில் இந்த ஈஸ்ட் வந்து எதுவாக பயன்படுதான்? கேட்டலஸாக பயன்படுது. கேட்டலஸ்னால் தெரியுமில்ல, வினையூக்கி. டைரெக்டாக அந்த ரியாக்ஷனில் பங்கு பெறாமல் அந்த ரியாக்ஷனோட ரேட்டை, வினையின் வேகத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிக்கு ஃபேக்டருக்கு பேர் தான் என்னது? கேட்டலிஸ்ட், வினையூக்கி. நேரடியாக வினையை பாதிக்காமல் அந்த வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வினையூக்கி தான், ஊக்கிக்கு பேர் தான் வினையூக்கி, கேட்டலஸ். Fermentation is conversion of complex organic molecule into simpler molecule by the action of enzyme. For example, curdling of milk. மில்க் எதுவாக மாறுறது? கர்டாக, தயிராக மாறுறது. எதுக்கு எக்ஸாம்பிள்? ஒரு ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எத்தனால் இஸ் ஏ கலர்லெஸ் லிக்யூட். எத்தனால் வந்து ஒரு நிறமற்ற லிக்யூட். இது ஒரு இனிய ஸ்மெல். இதனுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்? ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னா இனிய மனமுடையது. அண்ட் பேர்னிங் டேஸ்ட், எரி சுவையுடையது. இட் இஸ் ஏ வாலட்டைல் லிக்யூட். இது வந்து நீராக ஆவியாகக்கூடிய தன்மையுடையது. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் 78 டிகிரி செல்சியஸ். செல்சியஸில் சொல்லும்போது 1 மார்க் கொஸ்டின். இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். எத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட் செல்சியஸில் 78 டிகிரி செல்சியஸ். அதே இது கெல்வினில் என்னது? 351 கெல்வின். இட் இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் அல்கேன். அதனுடைய அல்கேனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் என்னது? மச் ஹையர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எத்தனாலோட அல்கேன் என்னது? ஈத்தேன். அப்போ ஈத்தேனோட பாயிலிங் பாயிண்ட் என்னவா? 184 கெல்வின். ஆனால் எத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட் பாருங்கள், 351 கெல்வின். ஸோ கரஸ்பாண்டிங் அல்கேனோட இந்த ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? மச் ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன். எல்லா விகிதத்திலையும் இது நீரோட என்ன பண்ணும்? கலக்கக்கூடியது. அதை இட் இஸ் கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டீஹைட்ரேஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குது? டீஹைட்ரேஷன்னா லாஸ் ஆஃப் வாட்டர். வென் எத்தனால் இஸ் டீஹைட்ரேஷனால என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஆர் லாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் டீஹைட்ரேஷன். அதை ஹெட்டிங்கை படித்தாலே இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிஸ்ஸு சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஹெட்டிங்கை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். டீஹைட்ரேஷனா என்னது? லாஸ் ஆஃப் வாட்டர். அப்போ எத்தனால்லேருந்து ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ணோம்னா அதுதான் என்னது? டீஹைட்ரேஷன். பாருங்கள், வென் எத்தனால் இஸ் ஹீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 at 443 கெல்வின். அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். அப்போ டீஹைட்ரேஷன் ப்ராசஸுக்கு எத்தனாலோட எதை ஆட் பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட்டட் H2SO4. வாட் இஸ் த டெம்பரேச்சர்? 443 கெல்வின். இட் லாசஸ் எ வாட்டர் மாலிகூல். அதுதான் எனது டீஹைட்ரேட்டட் டு ஃபார்ம் எத்தீன். ஈத்தீன். எதுவா? டீஹைட்ரேட்டட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது? ஈத்தீன் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், எத்தனாலோட கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டு 443 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது அந்த CH3 இருக்காப்பா, அதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனும் அந்த OH சேர்ந்து எதுவாக ரிமூவ் ஆகிடுது? வாட்டராக ரிமூவ் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குது? CH2 டபுள் பாண்ட் CH2. இங்கே ஏன் டபுள் பாண்ட் வருது அப்படின்னா கார்பனோட வேலன்சி என்னது? 4. இப்போ நீங்கள் பாருங்கள், CH3ல் உள்ள ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? CH2. 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு கார்பன் பாண்ட் இருக்குது. 3 தானே வருது. ஆனால் கார்பனுக்கு வேலன்சி என்ன வரணும்? 4 வரணும். அதனால தான் இந்த CH3ல் உள்ள ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H2O. அப்போ ஆல்கஹாலை டீஹைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? அல்கீன் ஃபார்ம் ஆகுது, ஈத்தீன். அதை எத்தனால டீஹைட்ரேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கிது? ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஒன், ரியாக்ஷன் வித் சோடியம். எத்தனால் ரியாக்ட் வித் சோடியம் மெட்டல் டு ஃபார்ம் சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். எத்தனாலோட சோடியம் மெட்டலை சேர்த்தோம்னா என்ன கிடைக்குதான்? சோடியம் ஈத்தாக்சைடு. வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் சோடியம் ஈத்தாக்சைடு? C2H5ONA. அப்போ ஏன் இங்கே 2
மாலிகுல் ஆஃப் Na ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே 2C2H5OH. அப்போ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும்போது H2 அந்த முன்னாடி உள்ள 2 எல்லாத்துக்குமே சேர்ந்தது. அப்போ இங்கே என்ன இருக்குது, H2 ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகுறதுனால அதோட போய் என்ன Na ஆட் ஆகும்போது 2 மாலிகுல் தேவையா, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் 2 மோல் ஆஃப் சோடியத்துக்கு போட்டிருக்காங்க. அப்போ தான் என்ன பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் sodium ethoxide? C2H5ONa plus hydrogen gas released. Next one, oxidation. ஜென்ரலாக ஆல்கஹாலை ஆக்சிடேஷனுக்கு உட்படுத்தினா என்ன கிடைக்கும், ஆசிட் கிடைக்கும். இது ஜென்ரலாக நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆசிட் கிடைக்கும். அப்போ எத்தனாலை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எத்தனாயிக் ஆசிட். அப்போ ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக காமனாக அல்கலீன் K1O4 யூஸ் பண்ணுவோம். அல்லது என்னது அசிடிஃபைடு K2Cr2O7. K2Cr2O7னா பொட்டாசியம் டைக்ரோமேட். K2Cr2O7னா என்னது, பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்போ ஆக்சிடேஷன்னாலே எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணுறோம், எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணால் எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், அல்கலீன் K1O4 ஆர் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். அதுதான் இந்த ரியாக்ஷன். அதில் பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், டூரிங் திஸ் ரியாக்ஷன் த ஆரஞ்ச் கலர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் சேஞ்சஸ் டு க்ரீன். இதுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட கலர் என்னது, ஆரஞ்சு கலர். அப்போ அதில் ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்ணும்போது அது என்ன கலராக மாறிடுமா, க்ரீன் கலராக மாறிடும். அப்போ அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஆல்கஹால் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் இந்த ரியாக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டர் ஆக்குதல். எஸ்டரிஃபிகேஷன்னா என்னது, எஸ்டர் ஆக்குதல். இதில் வந்து ஆல்கஹாலும் ஆசிடும் சேர்ந்தால் என்ன ஃபார்ம் ஆகும், எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அதான் பாருங்கள், the reaction of an alcohol with a carboxylic acid gives a compound having fruity odor. ஒரு பழச்சுவை மனமுடைய ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது, எஸ்டர். இந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது, எஸ்டரிஃபிகேஷன். then this compound is called an ester and the reaction is called esterification. Ethanol react with ethanoic acid in the presence of concentrated H2SO4 to form ethyl ethanoate and ester. அந்த எத்தில் எத்தனோயேட்டுங்கிறது என்னது, எஸ்டர். அப்போ எத்தனாலும் எத்தனாயிக் ஆசிடும் சேர்ந்து எது முன்னிலையில் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 முன்னிலையில் சேரும்போது என்ன கிடைக்குதான், எத்தனாலும் எத்தனாயிக் ஆசிடையோட ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, எத்தில் எத்தனோயேட். அதான் பாருங்கள், இந்த CH3 எத்தனாயிக் ஆசிடில் உள்ள CH3COO அந்த ஒரு ஹைட்ரஜன் எத்தனாயிக் ஆசிடில் உள்ள அந்த ஹைட்ரஜனும் அந்த எத்தனாலில் உள்ள OHோட சேர்ந்து எதுவாக ரிமூவ் ஆகிடுது, வாட்டராக ரிமூவ் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் உள்ளது என்னது, CH3COO C2H5. இட் இஸ் எஸ்டர். இதனுடைய நேம் என்னது, எத்தில் எத்தனோயேட். நெக்ஸ்ட் ஒன், டீஹைட்ரஜினேஷன். டீஹைட்ரேஷனா என்னது, லாஸ் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரஜினேஷனா என்னது, லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அந்த ஹெட்டிங்லேயே நீ மீனிங் புரிஞ்சுக்கிறணும், சரியா, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னது, டீஹைட்ரஜினேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ ஹியர் 51 டீஹைட்ரஜினேஷன். அப்போ எத்தனாலில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம்னா அதுதான் என்னது, டீஹைட்ரஜினேஷன். அப்போ என்ன பண்ணுறோம், வேப்பர் ஆஃப் எத்தனால் எதில் பாஸ் பண்ணுறோம், ஓவர் ஹீட்டட் காப்பர். ஹீட்டட் காப்பரில் சூடாக்கப்பட்ட காப்பரின் மீது இந்த எத்தனால் வேப்பரை செலுத்தும் போது இதுவாக அந்த காப்பர் எதுவாக செயல்படுதான், கேட்டலிஸ்டாக செயல்பட்டு எப்போ 573 கெல்வினில் எங்கே உள்ளது, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுது. அதான் டீஹைட்ரஜினேட்டட். டீஹைட்ரேஜினேட்டன் ஆனால் என்ன கிடைக்குது, ஆல்டிஹைடு கிடைக்கும். அப்போ டீஹைட்ரஜினேஷன் ப்ராசஸில் ஆல்கஹால் எதுவாக கன்வெர்ட்டட் ஆகும், ஆல்டிஹைடாக கன்வெர்ட்டட் ஆகும். அங்கே என்னாச்சு, டீஹைட்ரேஷனில் ஆல்கஹால் அல்கேனாக கன்வெர்ட்டட், அதாவது அல்கீனாக கன்வெர்ட்டட் ஆச்சு.
டீஹைட்ரேஷன் ப்ராசஸில் ஆல்கஹால் அல்கீனாக கன்வெர்டட் ஆகும். டீஹைட்ரஜினேஷன் ப்ராசஸில் ஆல்கஹால் எதுவாக கன்வெர்டட் ஆகும்? ஆல்டிஹைடாக கன்வெர்டட் ஆகுது. ஏன் இங்கே காப்பர் டைரெக்டாக இங்கே கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது, அதனால தான் டைரெக்டாக ரியாக்ஷனில் ஈடுபடலை காப்பர், அதனால தான் இங்கே காப்பர் வரல பாருங்கள். CH3 CH2 OH. இதில் என்ன பண்ணுவீங்க, அந்த ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, இடையில உள்ள H2. அப்போ என்ன கிடைக்கும்? CH3. இந்த CH2ல உள்ள ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHல உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து ரிமூவ் ஆயிடுது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? CH3 CHO. இட் இஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் அசிட்டால்டிஹைட். இதனுடைய நேம் என்னது? அசிட்டால்டிஹைட். நெக்ஸ்ட் ஒன் கம்பஷன். கம்பஷன்னா என்னது? எரிதல் வினை. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் கம்பஷனுக்கு உட்படும் போது அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. இதை லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்களா? ஒரு கேண்டில் 2 கேண்டிலை பொறுத்துரும், ஒரு கேண்டிலை ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு க்ளோஸ் பண்ணிடும். அந்த க்ளோஸ் பண்ண கேண்டில் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். ரீசன் என்ன? அங்கே ஆக்சிஜன் இல்லை. ஆனால் ஓப்பனில் உள்ள கேண்டில் என்ன பண்ணும்? தொடர்ந்து எரியும். அப்போ என்ன தேவை? கம்பஷனுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போ எத்தனாலோட ஆக்சிஜனை சேர்த்து கம்பஷனுக்கு உட்படுத்தும் போது அங்கே என்ன கிடைக்குதான்? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. இட் இஸ் அ கம்பஷன் ரியாக்ஷன். அப்போ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன பார்த்தோம்? டீஹைட்ரேஷன். ஃபஸ்ட்டு ஒன் டீஹைட்ரேஷன். அப்போ எத்தனாலில் ஹைட்ரேஷனை வாட்டரை டீஹைட்ரேஷனாலே லாஸ் ஆஃப் வாட்டர், ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ எத்தனாலில் வாட்டரை ரிமூவ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஈத்தீன் கிடைக்கும். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ரியாக்ஷன் வித் சோடியம். அந்த எத்தனாலோட சோடியத்தை ஆட் பண்ணும்போது சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்குது. இட் இஸ் அ செகண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனாலே ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். அப்போ எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எத்தனாயிக் ஆசிட் கிடைக்குது. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக காமன் அல்கலின் KMNO4 ஆர் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்ணுறோம். இன்னொன்று இதில் 1 மார்க் உள்ளேருந்து கேட்கும்போது என்ன கேட்கலாம்? அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட கலர் என்னது? ஆரஞ்சு கலர். அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷனில் ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்ண உடனே அந்த சொல்யூஷன் என்ன கலராக மாறுமா? க்ரீன் கலராக மாறுச்சுன்னா அதில் ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த ரியாக்ஷனை எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹாலுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் எஸ்டரிஃபிகேஷன். ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அதான் இங்கே உள்ளது எத்தனால் ப்ளஸ் எத்தனாயிக் ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் தான் எஸ்டர், அதாவது எத்தில் எத்தனோயேட். இது எதன் முன்னிலையில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 முன்னிலையில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் டீஹைட்ரஜினேஷன். டீஹைட்ரஜினேஷன்னாலே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதை இந்த எத்தனால் வேப்பரை ஹீட்டட் காப்பரில் 573 கெல்வினில் ஊற்றும் போது என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் ரிமூவல் ஆயிரும். அதுதான் என்னது? ஹைட்ரஜன் ரிமூவல் ஆகும்போது அசிட்டால்டிஹைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கம்பஷன். எத்தனால் கம்பஷனுக்கு உட்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் எத்தனால். எத்தனால் இஸ் யூஸ்டு இன் மெடிக்கல் வைப்ஸ் as an antiseptic. எத்தனால் மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரைத்தடுப்பானாக பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் அன் ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர். வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுது. இது ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்னால் என்னது? அந்த வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எஃபெக்டிவ்லி கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை எக்ஸெட்ரா. அதாவது நுண்ணுயிர்களை கொல்லக்கூடிய திறன் படைத்தது ஆல்கஹால். அதனால தான் நம்ம இப்போ இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம யூஸ் பண்ணுறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோமா? அதில் என்ன இருக்குது? இந்த எத்தனால் இருக்குது. அதான் பை இன்க்ளூடிங் இட் இன் மெனி ஹேண்ட் சானிடைசர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.